அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் முகமது அனஸ். தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய அறிவியல் தொழில்நுட்பத் துறையில ஆராய்ச்சியாளராக இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய எல்லா உயர்கல்வி நிகழ்ச்சிகளையுமே வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டான செஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல வந்து நேற்று சலிமன சொன்னது மாதிரி ஆஹ், ஒரு முஸ்லிம் இளைஞர் ங்கிற அந்த அப்ஜெக்டிவ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதோட சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பத்துறை சயின்ஸ் டெக்னாலஜி செக்டார்ல நம்ம யாரை உருவாகும், என்ன அப்ஜெக்டிவோட நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டார்ல கைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல இருப்பாங்க. ஆனா கிராஜுவேட்ஸ்னுடைய முக்கியமான ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஐடி ஃபார்ம்ல போயிட்டு வேலைக்கு சேர்றது தான் அவங்களுடைய முக்கியமான இலக்கா இருக்கும். அப்படி இல்லாம வேற எந்தெந்த செக்டார்ல கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த செக்டார்ல என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல நம்ம என்ன பங்களிப்பு செய்யலாம் அப்படிங்கறத இன்ஷால்லா இன்னைக்கு என்னுடைய செஷன்ல நான் கவர் பண்றேன். முதல் விஷயம், நம்ம வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்டோட பாலிசி எதை நோக்கி போகுது, கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, வித்தின் 2047 இந்தியாவினுடைய என்டையர் எக்கனாமிக்கல் growth வந்துட்டு $30 trillion கொண்டு போகணும். 2047 வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 100 வருஷம் முடிய போகுது. அந்த 100 வருஷத்தினுடைய கடைசியில இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய மதிப்பு வந்து $30 trillion இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸையும் இந்த அப்ஜெக்டிவ்க்கு கீழே தான் இப்ப அவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. அந்த திட்டத்துக்கு வந்து விக்சித் பாரத் டெவலப்டு நேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்கு கீழே தான் நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது எல்லாருமே இந்த இந்த செக்டாருக்கு கீழே தான், இந்த அப்ஜெக்டிவ் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. சேம் as it is. அதே போல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும், தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி $30 trillion எக்கானமியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீச் பண்றாங்க அப்படின்னா அதுல 1/3 கான்ட்ரிபியூஷன் ஆகுது எங்களுடைய இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி $5 trillion எக்கானமியை அப்ஜெக்டிவா வச்சு மேக் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எல்லா பாலிசிஸும் இண்டஸ்ட்ரீஸும் உருவாயிட்டு வருது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் அடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட் சைக்கிள். அப்ப இன்னைக்கு வந்து ஐடி செக்டார் இருக்கு, அடுத்து என்ன செக்டார் வந்துட்டு டாப்புக்கு போகுமோ அதை நோக்கின ரிசர்ச் நோக்கி நம்மளுடைய பசங்களை நம்ம தள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், என்ன செக்டார்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான செக்டார்ல இருக்கக்கூடிய ரிசர்ச்சை வந்துட்டு ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு தான். ஒன்று பயோடெக்னாலஜி அல்லது சர்க்கியூட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. நம்ம போன்ல யூஸ் பண்ணக்கூடிய, லேப்டாப்ல யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நோக்கின செக்டாருக்கு, ரிசர்ச்சுக்கு, அது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இங்க நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நீங்க பயோடெக்னாலஜி பேஸ்டு ஏதாவது ஒரு புது ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வரவேற்பு இங்க முழுசா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நாளைக்கு மஹல்லால அல்லது உங்களுடைய ஃபேமிலியில ஒரு பையனை கைட் பண்ணும்போது, அது ஒரு பொண்ணை கைட் பண்ணும்போது, கவர்மெண்டோட பாலிசி இது நோக்கி இருக்கு, இந்த ரெண்டு செக்டார்ல நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கவர்மெண்ட் பண்ணுது, நீங்க இந்த செக்டாரை நோக்கி படிச்சுட்டு வாங்க. சப்ஜெக்டை வந்து ப்ரொமோட் பண்றது அல்ல, இந்த சப்ஜெக்ட்ல இந்த காலேஜுக்கு படிங்கன்னு ப்ரொமோட் பண்றது அல்ல, இந்த செக்டார்ல சர்க்கியூட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில, பயோடெக் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்காலரா, ஒரு சயின்டிஸ்டா உருவாகி வரணும் அப்படிங்கிற அந்த இலக்கை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். சர்க்கியூட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு விஷயத்த அவங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஒன்னு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்னென்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ நம்ம அதுல அவங்கள வந்துட்டு ஒரு சயின்டிஸ்டா போறதுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். அது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதுல என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்றேன். ரெண்டாவது, பிரைவேட் கம்பெனிஸ் என்னென்ன மாதிரியான ரிசர்ச் வந்து இந்த சர்க்கியூட் இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி வாய்ப்புகளை நம்ம மாணவருக்கு முன்னெடுத்து வைக்கணும். முதல்ல கவர்மெண்ட்டினுடைய செக்டர் பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடியது 5 முக்கியமான நிறுவனங்கள். ஒன்னு வந்துட்டு டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ரெண்டாவது இஸ்ரோ, நமக்கு தெரியும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சேட்டலைட்டையும் ராக்கெட்டையும் லான்ச் பண்ணக்கூடிய இந்தியாவுடைய விண்வெளி சார்ந்த அமைப்பு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் கார்பரேஷன் சொல்லக்கூடிய பிஏ. அதே இது பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா இந்தியாவுடைய ரிசர்ச் பேக் போன் அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூஷன் தான். சென்டர் ஃபார் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. கடைசியில என்ஆர்டிசி, இந்த சிஎஸ்ஐஆர்ல இருந்து உருவாக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டையும் வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி ப்ரமோஷன் ஒர்க்கை சிஎஸ்ஐஆர் பண்ணுவாங்க, என்ஆர்டிசி பண்ணுவாங்க. இந்த 5 நிறுவனங்கள்ல சேர்த்து 40,000 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு 10-15 வருஷங்கள்ல இந்த சயின்டிஸ்டுடைய எண்ணிக்கை இன்டூ 2 இன்டூ 3 டைம்ஸா போக போகும். அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா,
நாம கைட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 5 செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி இதுக்குள்ள நீங்க இந்த செக்டாருக்குள்ள சயின்டிஸ்டா வாங்க, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டடிஸை யூஜி பிஜி பிஹெச்டில சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம கைட் பண்ணணும். ரெண்டாவது, பிரைவேட் செக்டர்ஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்களேன். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சிவேஜ் கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 971 பேர் அப்ராக்சிமேட்டா இந்த விஷயத்தினால மட்டும் இறந்து போறாங்க. இது மிகப்பெரிய இஷ்யூ. கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு நிறைய லாஸ் வச்சிருக்கு. ஆனா என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இதுல இறக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு தவிர இதுக்கான சொல்யூஷன் இல்லை. அப்ப கேரளாவுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது ஒரு யங் டீம் வந்து சொல்யூஷன் கொண்டு வருது அப்படின்னா அந்த நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றாங்க. அங்க ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு பேண்டிகூட்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த கார்பரேஷன்ல போய் பார்த்தாலும் சிவேஜ் கிளீனிங்க்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி வந்து ஜென் ரோபோட்டிக்ஸ், கேரளாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். அந்த நிறுவனம் உருவாக்கின ப்ராடக்ட் அது 4 யங்ஸ்டர் சேர்ந்து உருவாக்குனது. 4 பேர் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் சேர்ந்து உருவாக்குனது உலகத்திலேயே முதல் ரோபோட் ஆட்டோமேட்டிக்கா சிவேஜ் கிளீன் பண்ணக்கூடிய ரோபோட். ஸோ இந்த ரோபோட்ஸை உருவாக்கி அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ராடக்டினுடைய பிரைஸ் மட்டும் 40 லட்சம். உலகத்துல இருக்கக்கூடிய 7 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 14ல இருந்து 17 ஸ்டேட்ஸ்ல வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அவங்க யாருமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் எங்கேயாவது வேலை வேணும்னு கேட்கல. அவங்களுடைய ரிசர்ச்சை யூஸ் பண்ணி ஒரு சோசியல் இஷ்யூக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அது கவர்மெண்ட்டுடைய தேவையா இருந்துச்சு. அதை போய் இன்னைக்கு கவர்மெண்ட் போயிட்டு ப்ரொக்யூர் பண்ணுது. அப்ப இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் தான் வந்து நம்ம பசங்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்க இந்த ஐடியாவை நோக்கி போங்க, இது மாதிரியான ரிசர்ச் பண்ணுங்க, இது மாதிரியான ப்ராடக்ட் புதுசா உருவாக்குங்க, இன்வென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த இலக்கை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். என்ன சோசியல் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களை வந்துட்டு நீங்க இந்த வேலையை மட்டும் செய்யணும்னு வச்சிருந்த ஒரு இடத்துல அவங்க ரோபோட்டிக் ஆபரேட்டர்ஸா மாத்திருக்காங்க. சுவேஜ் கிளீனிங் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கிளீன் பண்ணிட்டு இருந்த ரோபோட்டிக் ஆபரேட்டர்ஸ்ங்கிற ஒரு ஸ்கில்டு மேன் பொசிஷனுக்கு அவங்க மாத்திருக்காங்க. இது மாதிரியான ஒரு சேஞ்சஸை இந்த நிறுவனத்தால உருவாக்க முடிஞ்சிருக்கு. இது முக்கியமான ஒரு செக்டார். ரோபோட்டிக் செக்டார் முக்கியம். அந்த ரோபோட்டிக் செக்டார்ல முக்கியமா சோசியல் இஷ்யூவுக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய புதுமையான கண்டுபிடிப்புகளை நம்ம உருவாக்கணும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பெரும் பணக்காரங்களும் அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் மஹிந்திரால இருந்து அதானி குரூப்ஸ்ல இருந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்க கிடையாது. கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். இவங்க அதுக்கு அடுத்து செக்டார் கிட்டத்தட்ட 400 மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம், அவங்க அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் இனோவேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான நல்ல விஷயம். நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா தொடர்ச்சியா ஒரே வேலையை தான் ரிப்பீட்டடா பண்ண போறோம். அதுல போஸ்டிங்ல ஐயர போலாமே தவிர வேற என்ன செய்யலாங்கிறத நம்ம யோசிக்கிறது கஷ்டம். ஆனா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பாருங்க, ஜென் ரோபோட்டிக்ஸ் ஆரம்பிச்சு ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டு அடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ நாங்க அதை நோக்கி போறோம். அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கெய்டர் சொல்லி ஒரு சூட் வந்து உருவாக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட்ஸ்ல வந்துட்டு நமக்கு கை காலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஃப்ராக்சர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி நடந்து பழகிறதுக்கான ஒரு ஆட்டோமேட்டிக் ரோபோட் வந்து உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.2 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டா. இது இவங்க தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருப்ப அதனுடைய அமௌண்ட் வந்து ரஃப்லி 3 crores. இன்னைக்கு இவங்க இண்டிஜினியஸா உருவாக்குனதுக்கு அப்புறம் அதனுடைய விலை 2 கோடி ரூபாய். கவர்மெண்ட் அவங்க ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுது. அப்ப இந்த விஷயத்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா புதுசா ஒண்ணு உருவாக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அகாடமிக்கல் பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ரெண்டாவது, இந்தியாவில் அந்த உலகத்திலேயே வந்துட்டு டாப் 60 ஏஜென்சி இதுல ஸ்பேஸ் செக்டர்ல. ஆனா அவங்களுக்கே வந்துட்டு மொத்தமா குளோபல்லையே நடத்தக்கூடிய எல்லா சேட்டலைட் லான்ச்லயுமே வெறும் 2% மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. 20 பில்லியன் பணம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்ல கவர்மெண்ட்டுடைய ஷேர் வந்துட்டு வெறும் 2% மட்டும்தான். இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு 500 சேட்டலைட்ஸ் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ப்ராப்ளம் சரி பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இஸ்ரோ அல்லாம தனியார் நிறுவனங்கள் கூட சேட்டலைட் உருவாக்கலாம், ராக்கெட் உருவாக்கலாங்கிற மாதிரியான ஒரு பாலிசியை 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இது மாதிரியான நிறுவனங்கள் உருவாக்கி பாருங்க. 200 இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு. டைரக்டா சேட்டலைட் கூடயும் ராக்கெட்ஸ் கூடயும் வந்துட்டு அசோசியேட் ஆகக்கூடிய ஸ்பேஸ் கம்பெனிஸ். அதுல 2 முக்கியமான கம்பெனி பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒன்னு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். கிட்டத்தட்ட 2 வாரம் முன்னாடி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்களுக்கான ஒரு
புது ஆபரேஷன் பேஸை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறார் ஹைதராபாத்ல. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கம்பெனி பிரைவேட்டா ராக்கெட் தயாரிச்சு இஸ்ரோ சப்போர்ட்டோட விண்வெளிக்கு லான்ச் பண்ண ஒரு கம்பெனி. வெறும் 2 பேர் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு இஸ்ரோல பண்ணிட்டு இருக்கவங்க அந்த வேலையை ரிட்டையர் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இவ்வளவு பிரம்மாண்டமான கேம்பஸை உருவாக்கி கிட்டத்தட்ட 250ல இருந்து 300 இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றாங்க பிரைவேட்டா ராக்கெட் தயாரிக்கிறது. இன்னொரு ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா பிக்சல் ஏரோஸ்பேஸ் சொல்லி நீங்க பார்க்கக்கூடியவர் தான் அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர். கிட்டத்தட்ட 29 வயசு ஆகுது. 29 வயசுல அவர் என்ன அப்ஜெக்டிவோட ஒர்க் பண்றாரு அப்படின்னா சேட்டலைட்ஸ் ஃபார் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர. நீங்க ஏன் பூமியில இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸான கோல்டு சில்வர் எல்லாத்தையும் மைன் பண்ணி இருக்கிறீங்க, இதே மாதிரி மினரல்ஸ் எல்லாமே வந்து விண்வெளியில இருக்கு. நான் வந்து அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்கற்கள் இருக்கக்கூடிய கோல்டு சில்வர் காப்பர் இதெல்லாம் மைனிங் பண்ணி கொண்டு வந்து பூமியில தர்றேன். நீங்க பூமியில இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டம் வந்துட்டு எந்த பிரேக்கேஜும் பண்ணாதீங்கன்ற மாதிரி சேட்டலைட் ஃபார் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவர் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 சேட்டலைட்டை இந்த நிறுவனம் சார்பில் பிரைவேட்டா அந்த கம்பெனி ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்கு. நீங்க பார்த்த இந்த 2 கம்பெனிஸையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில பிறந்த மனுஷன் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் சார்பா ஒரு சேட்டலைட்டை அவன் பிரைவேட்டா அனுப்பணும்னு நினைச்சா அதுக்கான ரூல்ஸோ அதுக்கான பாலிசியோ கவர்மெண்ட் கிடையாது. இது மாதிரியான நிறுவனங்கள் வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா பிக்சல் ஏரோஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அவங்களுடைய பாலிசியை திருப்பி மாத்துறாங்க. ஏன்னா இவங்க உருவாக்கி இங்க இருந்து யூஎஸ்லயும் ரஷ்யால இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சி வழியா அனுப்பிச்சிட்டு இருந்தவங்களை நாங்க உங்களுடைய பாலிசி மாத்தி தரோம்னு சொல்லி உங்களுடைய ரிசர்ச்சுக்காக கவர்மெண்ட் தன்னுடைய ரூல்ஸை மாத்திக்கிட்டு இன்னைக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்பேஸ்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டலைட்டுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை உருவாக்குறாங்க. நீங்க பிக்சல் ஏரோஸ்பேஸ் வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், இதுதான் கம்பெனியோட டீம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் இலக்கா கொடுத்து நாம கைட் பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீம் மாணவனையோ மாணவியோ நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போறது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து சேட்டலைட்ல ராக்கெட்ல ரொபோட்டிக்ஸ்ல ரிசர்ச் ஸ்காலர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம திருப்பணும். ஏன்னா கவர்மெண்ட்டினுடைய எல்லா ஃபண்டிங்ஸும் கான்ட்ரிபியூஷனும் இந்த 2 செக்டார்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்தியாவுடைய பிரீமியமான இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமா தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல ஏகப்பட்டது இருக்கு. நீங்க இந்தியாவுடைய ஐஐடிஸ் மாதிரி, என்ஐடி மாதிரி, ட்ரிபிள் ஐடி மாதிரி கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரியான நிறைய அரசு நிறுவனங்கள் இருக்கு. அதுல போய் படிக்கிறதுக்கு நம்ம அவங்களை கைட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்க எந்த இன்ஸ்டிடியூஷனையும் நம்ம படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நான் சொன்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம போய் படிக்கிறதுக்கு எல்லா செக்டருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். நேற்று சலிமனை சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80 விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் போகணும்னா ஜேஇ எழுதணும், அது ஓரளவுக்கு தெரியும். இல்ல நம்ம நீட் எக்ஸாம் போகணும் எழுதணும் அப்படின்னா மெடிசன் போலாங்கிறது தெரியும். ஆனா 12th அப்புறம் கிட்டத்தட்ட 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அவங்க 12th ஒரு 50% மட்டும் அந்த பையன் மார்க் வாங்கியிருந்தா நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பழக்கம் என்ன அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரி 3ல இருந்து 4 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவான். அவன் அதுல பாஸ் ஆகிறான் பாஸ் ஆகல அதை பத்தி அவனுக்கு விஷயம் இல்லை. பட் அவன் போய் அட்டெம்ப்டாவது கொடுப்பான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த விதமான ஒரு பழக்கம் இல்லை. நீங்க பாஸ் ஆகுறீங்க ஃபெயில் ஆகுறீங்க, அடுத்து அட்டெம்ப்டாவது போய் கொடுங்க. அந்த 80 எக்ஸாம்ஸ்ல ஒரு முக்கியமான 4 எக்ஸாம் பத்தி மட்டும் சொல்றேன். எல்லா குறிப்பெடுத்துக்கோங்க. நம்ம நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணும்போது கம்பல்சரி நம்ம இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஐடி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் செக்டார்ல படிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய எக்ஸாம்ஸ். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் நம்ம போய் படிக்கணும் அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதணும். கிட்டத்தட்ட 30,000 சீட் இருக்கு உங்களுக்கு என்ஐடிஸ்ல மட்டும். அதே போல ட்ரிபிள் ஐடில ஒரு 8,000 சீட் இருக்கு. டோட்டலா சேர்த்தணும் அப்படின்னா 30,000 சீட் இருக்கு இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதுறது மூலமா. ரெண்டாவது அந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 2 லட்சம் பேரை மட்டும் ஃபில்டர் பண்ணி ரெண்டாவது அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடத்துவோம். இந்த எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 23 ஐஐடிஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன். அப்படி இல்லை அப்படின்னா 47 ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஸ்பெசிபிக் ஆனது. நீங்க இஸ்ரோல தான் போய் சேரணும் அப்படிங்கிறது உங்க பையனோட இலக்கா இருந்தா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு.
எனக்கு வெறும் நேச்சுரல் சயின்சஸ்ல மட்டும் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிரெயின் சம்பந்தப்பட்ட காக்னிட்டிவ் சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சுக்கு நான் போகணும், சோசியல் ஸ்டடிஸ்ல ரிசர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சா போஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு கொல்கத்தால. இது எல்லா நிறுவனங்களுக்கும் நாம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமா தகுதி பெறலாம். இருக்கக்கூடிய 23 ஐஐடிஸ் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம், அதுக்கு டைரக்ட் எக்ஸாம்பிள் என்ன, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப்ஸும் டெக்னாலஜிஸும் அதிகபட்சம் இந்த நிறுவனத்துல இருந்து மட்டும் உருவாகி வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான புது ஆப்பா இருக்கட்டும், நீங்க எந்த ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தாலும் அந்த ஸ்டார்ட் அதிகமான நிறுவனங்கள் வந்துட்டு ஐஐடிஸ்ல படிச்ச அலுமினிஸ் உருவாக்குனதா இருக்கு. அப்ப நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போற அந்த ஜேர்னியை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ரிசர்ச் ஸ்காலரா வர்றது வந்துட்டு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே போல ரெண்டாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னா ஐசர்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் எப்படி ஐஐடிக்குள்ள போறதுக்கு தேவைப்படுதோ, இந்தியா முழுக்க சயின்ஸ், எஜுகேஷன், ரிசர்ச் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்துக்காக மட்டும் 7 கல்வி நிறுவனங்களை மத்திய அரசு நடத்தும். அதுல பெஹம்பூர்ல இருக்கு, போபால், கொல்கத்தா, மொஹாலி மாதிரியான 7 ஊர்கள் இது இருக்கு. இந்த ஐசர் இன்ஸ்டிடியூஷன்ல ஏன் போய் படிக்கணும் அப்படின்னா 5 வருஷம் அவங்களுக்கான டிகிரி நடக்கும். அந்த டிகிரியில ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வந்து நேச்சுரல் சயின்சஸ் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் படிப்பாங்க. கிட்டத்தட்ட 12-13 செக்டார்ஸ படிப்பாங்க. கடைசி 2 வருஷம் அந்த 12ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான 3ஓ அல்லது 2ஓ அதுல அவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணி இன்டெகிரேட்டட் டிகிரியோட வெளியில வருவாங்க. இந்த ஐசர் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச எல்லாருமே அதிகபட்சம் இந்தியாவுடைய முக்கியமான சயின்ஸ் செக்டார்ல சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனத்தை போயிட்டு ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசர்ச் ஸ்காலரா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு அதிகமான காம்படிஷன்ஸ் இருக்கு. நீங்க ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எழுதுனாங்க. ஐசர் எக்ஸாம் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது இல்லை. அதனால இந்த ஐசர் எக்ஸாம் நம்ம யாரெல்லாம் சயின்ஸ் ரிசர்ச்ல போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நெஸ்ட்னு ஒரு எக்ஸாம். அந்த நெஸ்ட் எக்ஸாம் வந்து நைசர்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அந்த இன்ஸ்டிடியூஷனும் இதே மாதிரி ஆராய்ச்சியை மட்டும் முதன்மையா கொண்டு நிறுவனம். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம போயிட்டு சயின்டிஸ்ட் ஆகணும், சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த நம்ம எழுதலாம். நெஸ்ட்னு சொல்லி அந்த எக்ஸாம் நம்ம எழுதணும். அப்படி இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் செக்டர்ல படிக்காங்க அல்லது ஒரு பிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இந்தியாவில தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் 250 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதினா போதும், சியூஇடிங்கிற எக்ஸாம். நார்மலா ஒரு காலேஜ்ல அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்துல போயிட்டு பிஏஓ, பிஎஸ்சியோ படிக்கிறத விட இந்தியாவிலேயே டாப் இன்ஸ்டிடியூஷனான இதுல போயிட்டு அவங்க ஒரு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் மாதிரியான ஸ்டடிஸ் படிச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த செக்டார்ல அதுக்கு அடுத்து ஒரு பிஜி, பிஹெச்டி போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நீங்க பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி மாதிரியான செக்டார்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா தாராளமா அந்த சியூடி எக்ஸாம் அவங்க எழுதலாம். அதே போல என்சிஇடின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இந்த என்சிஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எஜுகேஷன்ல நான் வந்து ஒரு நல்ல பிஎடோட சேர்ந்து டிகிரி பொண்ணு படிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த என்சிடி எக்ஸாம் எழுதலாம். கிட்டத்தட்ட சவுத் இந்தியா முழுக்க 8 இன்ஸ்டிடியூஷன்ல இந்த என்சிடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த என்சிடி எக்ஸாம் மூலமா நீங்க டிகிரி கிடைக்கும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஐடி திருச்சி, அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர், கேரளாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ஐடி கேலிக்கட், அதே போல கர்நாடகா, பாண்டிச்சேரி, இந்த 4 சவுத் ஜோன்ல இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள்ல 8 இன்ஸ்டிடியூஷன்ல இந்த சியூடி இந்த என்சிடி எக்ஸாம் எழுதுறது மூலமா பிஎஸ்சி, பிஎட் அல்லது பிஏ, பிஎட், பிகாம், பிஎட் இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் டீச்சிங் டிகிரி கிடைக்கும். நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதை விட இந்த மாதிரியான டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு பிஎஸ்சி, பிகாம் படிச்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான நாலேஜ் வந்து அதிகம். இந்த என்சிடி எக்ஸாமும் பெரும்பாலும் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுறது இல்லை. அதனால தாராளமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எழுத சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ப்ரமோட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷன் செக்டாருக்குள்ள நம்ம வர்றோம் அப்படின்னாலே நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டியது கவர்மெண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ். ஏன் அப்படின்னாக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜ்ல போயிட்டு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு வைப்பாங்க. இந்த டோக்கன் அட்வான்ஸ் வந்து வீடு ரெண்டுக்கு எடுக்கும் போது நம்ம போட்டு வைக்கிற ஒரு பழக்கம். அதை வந்துட்டு காலேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. பிரைவேட் காலேஜஸ் நிறைய அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க கவுன்சிலிங் உங்களுக்கு சீட் கிடைக்காது, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லுவோம். அப்ப இன்ஜினியரிங்க்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு, அலைடு மெடிசன், அக்ரி, ஃபிஷரி, லா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட்ல அதுக்கான கவுன்சிலிங் இருக்கு. சில அடுத்தடுத்த செஷன்ஸ்ல அது என்னென்ன கவுன்சிலிங் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியா வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா அதிகபட்சம் நம்ம கட்டக்கூடிய ஃபீஸ் அப்படிங்கிறது 12,000 இருந்து 15,000 ரூபாய். இதுவே அதிகமா சொல்றேன். நீங்க ஒரு 175க்கு மேல ஒரு ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் இருந்தா இங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இந்தியாலேயே NIRF 100ல முதல்ல ஒரு 15 இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கு. NIRF 100ல ஒரு 15 தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனத்துல போய் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம். அங்க நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டியது வந்துட்டு அதிகபட்சம் 15,000 இருந்து 18,000 ரூபாய் கட்டினா போதும். அதே போல அலைட் மெடிசன், லாலாம் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய லா காலேஜஸ்ல போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அதுல ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பின்னாடி இஸ்மாயில் சார் வந்து அதோடைய ஃபீஸ் அந்த காலேஜ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதே போல அக்ரி ஃபிஷரிக்கான கவுன்சிலிங்கும் இருக்கு. அந்த அக்ரி ஃபிஷரி கவுன்சிலிங் வழியா போய் நம்ம அக்ரியல் ஃபிஷரி சயின்ஸ் சேர்றோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸும் கம்மி. குவாலிட்டியான கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம போய் சேர முடியும். அப்ப எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ப்ரொமோட் பண்றோமோ அதே சமயம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத விருப்பப்படாத அல்லது எழுதி சீட் கவர்மெண்ட் மூலமா மட்டும்தான் காலேஜ் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன், எனக்கான சான்ஸ் என்னன்னு ஒரு யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் கேட்டு வந்தார் அப்படின்னா அவர் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறது மூலமா அவருக்கு இன்னும் அதிகமான சான்சஸ் கிடைக்கும், அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி ரிசர்ச்ல ஸ்கோப் கிடைக்கும். அந்த பிஜிக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 40 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு மேல போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு இருக்கு. இது எழுதுறது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபைஸ்டா போகும். இப்ப நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன், எம்எஸ்சி பிசிக்ஸ்க்கு தமிழ்நாட்டிலே இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறத இந்த ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் எழுதுனேன் அப்படின்னா இந்தியாலேயே இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஸ்பெசிபிக்கான கல்வி நிறுவனங்கள் கிடைக்கும். நீங்க ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கணும்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்னு பெங்களூர்ல ஒன்று இருக்கு. அந்த காலேஜ்ல வெறும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸை மட்டும் தான் டீச் பண்ணுவாங்க. நீங்க கொல்கத்தால இருக்கக்கூடிய போஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனீங்கன்னா தியரிட்டிக்கல் பிசிக்ஸ்க்கு மட்டும் அது ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷனா இருக்கும். அப்ப அங்க போய் அந்த ஸ்டூடெண்ட் சேர்றது மூலமா ரிசர்ச்சுக்கான வாய்ப்புகள், சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நீங்க ஐஏ பெங்களூர்ல வந்துட்டு நீங்க பிஇ பிடெக் எம்எஸ்சி எது படிச்சிருந்தாலும் ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க எழுதி தாராளமா நீங்க போயிட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலாம் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல. அதே மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு செக்டாருக்கும் இப்ப நீங்க எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சு பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சு எம்எஸ்சி போறீங்கன்னா அதுல 40 ஸ்பெசிபிகேஷன் வரும். ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷனுக்கும் இந்தியாவில முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு மட்டும்தான் ஃபேமஸ். அதுல ஐஏசி பெங்களூர் இருக்கு, ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம பசங்களை பயன்படுத்துறதுக்கு அதிகமா வந்து ப்ரமோட் பண்ணணும். ஒரு ரீசன் இது எல்லாமே ரிசர்ச் கூட கனெக்ட் ஆனது, ஒரு அந்த மாணவனை சயின்டிஸ்ட் ஆக்குறது அந்த விஷயத்தோட கனெக்ட் ஆனது. கடைசியா என்ன அப்படின்னா உங்களுடைய இப்போ உங்கள்ட்ட கவுன்சிலிங் கேட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்டோ அல்லது உங்களுடைய பையனோ ஒரு 10th இருக்காரு அப்படின்னா அவர் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அது பின்னாடி இஸ்மாயில் சார் டீட்டெயிலா பேசுவாங்க. 12th இருக்காரு அப்படின்னா அவர் இன்ஜினியரிங் செக்டார்ல எதுக்கு போகணும்னு கேட்டாருன்னா நம்ம இந்த செக்டார்ஸை சொல்லலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லலாம். அதை விட கீழே இருக்காரு, லைக் அவர் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, இப்ப நான் என்ன விஷயத்த பண்ணட்டும்னு கேட்டாரு அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு சொன்ன எல்லா நிறுவனங்கள் சார்பாகவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கேம்பும் எக்ஸாம்ஸும் அதே மாதிரியான காம்படிஷன்ஸும் நடக்கும். இப்ப இஸ்ரோ சார்பா ஒரு 7th 8th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யுவிகா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த யுவிகா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த காம்படிஷன் அவர் ஜெயிச்சாருன்னு சொன்னா இஸ்ரோல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 15 நாள் கிளாஸ் நடத்துவாங்க. அதே மாதிரி இன்ஸ்பயர் மனாக் அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருக்கு, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சயின்ஸுக்கான எக்ஸிபிஷன். அந்த சயின்ஸ் எக்ஸ்போல போயிட்டு என்னுடைய சயின்ஸ் புது கண்டுபிடிப்பு இதுதான் சொல்லி கவர்மெண்ட் அதை ரெகக்னைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசியா அந்த செயின்லயே கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவர் கொண்டு போய் என்ன டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான புது கண்டுபிடிப்பா அந்த பையன் கண்டுபிடிச்சிருக்காரோ அந்த சயின்டிஸ்ட கூப்பிட்டு அவரை கைட் பண்ண சொல்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட். இந்த மாதிரி இப்ப நான் காமிச்ச எல்லா நிறுவனம் சார்பாகவும் இந்த 3 விஷயம் நடக்கும். ஒன்னு காம்படிஷன், 2வது டேலண்ட் எக்ஸாம், 3வது வந்துட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன் நடக்கூடிய கேம்ப். இந்த 3க்குமே நம்மள்ட்ட இப்போ ஒரு 12th ஸ்டூடெண்ட் இல்லாம 11th 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கிறாரு எனக்கு இன்ஜினியரிங் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு, இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாருன்னா தாராளமா இந்த விஷயத்த நம்ம அவருக்கு சொல்லி நம்ம அவரை வந்துட்டு கைட் பண்ணலாம். இப்ப இந்த இன்ஜினியரிங் சயின்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் இதுதான். இன்னும் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் போயிட்டு டீட்டெயிலா நேர்ல பாக்குறது மூலமாகவும் அந்த இன்ஸ்டிடியூஷனோட வெப்சைட் கண்டென்ட் நம்ம ரிப்பீட்டடா படிக்கிறது மூலமாகவும் அதுல வேற என்னென்ன மாதிரியான புது அப்டேட்ஸ் நம்ம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட ஒரு செஷன் மட்டும் இதோட முடியுது. இதுக்கு அடுத்து சகோதரர் இஜாஸ் வந்து
எம்எஸ்எம்இ செக்டார்ல எது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுவோம்.